அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். மக்களை, இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, எம்பிரியாலஜி கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? எம்பிரியாலஜி பார்க்க போறோம். இந்த எம்பிரியாலஜி கிளாஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எப்போதும் நமக்கு பப்ளிக்ல 4 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பான். 4 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பான். இந்த 4 கொஸ்டின்ஸும் எங்கெங்க கேட்பாங்கன்றத நான் ஒரு ஐடியாவா யூகமா சொல்லிடுறேன். ஸோ அந்த ஏரியால நீங்க நல்லா கிளாரிட்டியா பாருங்க. எப்போதும் கிளாரிட்டியா பாருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த ஒரு அவுட்லைன் சாப்டர் சொல்லிட்டு அப்படியே நம்ம உள்ள போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, இதோட அவுட்லைன் சாப்டர் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதோட அவுட்லைன் சாப்டர்ஸ்க்கான அவுட்லைன் சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரோட அவுட்லைன் பார்க்கணும். என்னது? ரீப்ரொடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்க்கணும். சரிங்களா? என்ன சொல்றேன்? டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். செகண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சரிங்களா? நல்லா கவனிச்சே வாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். தென் அடுத்து பாலினேஷன். நல்லா கவனிங்க. பாலினேஷன் பாருங்க. ஃபோர்த் பாயிண்ட் எண்டோஸ், அதாவது பாலினேஷனுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசேஷன். ஃபிஃப்த் எண்டோஸ்போம், பாலி எம்பிரியானி, அப்போமிக்சிஸ். செக்ஷுவல் இன்கம்பாட்டபிலிட்டி. இந்த ஏரியால நல்லா நீங்க தெளிவா பார்க்கணும் அன்பு உறவுகளே. இதுல எந்த ஏரியா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அதாவதுடா அன்பு உறவுகளே நல்லா கவனிச்சே வாங்க. டைப்ஸ் ஆஃப் ஓவியல்னு ஒரு ஏரியா வரும். ஓவியல்ஸ் பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த எண்டோஸ்பம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் ஓயாம கேட்கக்கூடிய ஏரியா எண்டோஸ்பம். அப்புறம் இந்த அப்போமிக்சிஸ், அதாவது ஆம்பிமிக்சிஸ், அப்போமிக்சிஸ் ஒரு ஏரியா நான் சொல்றேன். இந்த ஏரியா எல்லாம் பாருங்க. அப்புறம் மேல் ரீப்ரொடக்ஷன். மேல், அதாவது கேமிட்டோஃபைட், மேல் கேமிட்டோஃபைட், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வரும். அதுல மேல் கேமிட்டோஃபைட். இந்த மேல் கேமிட்டோஃபைட்ல ஆன்தர் பாருங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா கண்ணுங்களா? ஸ்போரோபொலினியம், இதெல்லாம் நீ நல்லா தெளிவா பார்த்துட்டீங்கன்னாவே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா கவனமான முறையில் நம்ம இன்வால்மெண்டோட படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இது ஒரு அவுட்லைன் பாயிண்ட். ரொம்ப ஈஸியான ஏரியா. நீங்க இதை படிக்காம போயிடக்கூடாது. எம்பிரியாலஜில பிடிச்ச டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா பார்க்கலாம். ஃபெர்டிலைசேஷன். இது வந்து காமனா நம்ம வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்ப வந்து டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அதாவது ரீப்ரொடக்ஷன் என்ன சார் அப்படின்றத பத்தி பேசுறாரு. ரீப்ரொடக்ஷன் நான் ஒரு நோட்ஸ் வச்சு ஃபாலோ பண்றேன். இந்த நோட்ஸ் எப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ரொடக்ஷன் என்ன சார்? அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப், நல்லா கவனிங்க, செல்ஃப் பெர்ஃபெக்சுவேஷன். சரியா? செல்ஃப் பெர்ஃபெக்சுவேஷன் தான் பயாலஜிக்கல் ப்ராசஸ். இதுதான் ஓன் இண்டிவிஜுவல் டு யங் சீரியஸ். ஓன் individuals to young one to young one similar
to themselves. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து அதாவது கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்லலாமா? கண்டினியூட்டி ஆஃப் species as generation to generation after generation. Generation to generation after generation. இதுதான் ரீப்ரொடக்ஷன். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன்னா என்ன சார் அப்படின்ற மீதி கொடுக்குறாங்க. அதாவது அன்புறவுகளே, இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் பொறுத்தளவு அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஓன் பெர்பெக்சியேஷனை பொறுத்தவரை இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸா வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராசஸ் தான் சொல்றாங்க. சரியா? அந்த எம்பிரியாலஜில மெயினான கண்டென்ட் இப்படி செயல்படுத்தும் போது இதை வந்து மொத்தம் 3 டைப்பா சொல்லுவான். என்னென்ன டைப் சொல்றாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்றான்? அதாவது asexual reproduction, then vegetative reproduction, மூணாவது sexual reproduction. ஸோ இந்த 3 டைப் தான் மெயினா சொல்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன சார் சொல்ல வராங்கன்ற கவனிச்சாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன சார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. do not involve the meiosis. அதாவது செக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தளவு do not involved by meiosis. மியாசிஸ்ல இன்வால்மெண்ட் ஆகாது. அண்ட் ஃபெர்டிலைசேஷன், do not இன்வால்மெண்ட் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இந்த மாதிரி சீனில் பார்க்குறாங்க. அண்ட் அது இதுல வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆர்கிஸ்போரியா, அதாவது ஆர்கியோசோயிக், ஆர்கியோ அப்படின்ற ஒரு டைப் இருக்கு, ஆர்கியோ பாக்டீரியா, தென் பாக்டீரியா புரோட்டிஸ்டா. இதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு கண்டென்ட்டுங்க. அதாவது சிமிலர் டிஃபரன்ஸை பொறுத்தளவு எக்ஸாம்பிள்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைனரி ஃபியூஷன், கவனிங்க, பைனரி ஃபியூஷன். தென் செகண்ட் பட்டிங், வெஜிடேட்டிவ், இந்த பாத்துல சொல்றாங்க. இதுல ஸ்போர் ஃபார்மேஷன், then fragmentation, பட்டாச்சா, parthenogenesis, then agemogenesis, apomixis. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு மெயின் கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பைனரி ஃபியூஷனு, பட்டிங், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனு, ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா ஒரு மெயின். அதாவது இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தளவு நல்லா கவனிங்க அன்புறவுகளே. இதெல்லாம் ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன சார்? அதாவது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்,
இந்த வெஜிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேசல. வெஜிடேட்டிவ் மல்டிபிகேஷன் அதாவது ஜெனட்டிக்கலி சிமிலர் டு பேரண்ட் பிளான்ட். சிமிலர் டு பேரண்ட் பிளான்ட். சரிங்களா? இதுல நியூ பிளான்ட் சொமாட்டிக் பார்ட்ஸ். புதுசா வந்து நியூ பிளான்ட்ஸ் பார்ட்ஸ் சொமாட்டிக்ல டைப்ஸ்ல வரும். ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். சொமாட்டிக்ல பொறுத்தளவு இருக்கக்கூடியதாக மெயினா கொடுக்குறாங்க. அடுத்து சொமாட்டிக் கண்டென்ட்ஸ்ல நல்லா கவனிச்சுவாங்க அன்பு உறவுகளே. இதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க. ஒண்ணு ரைசோம்ஸ். ரைசோம்ஸ் பத்தி மாடிஃபைடு அண்டர்கிரவுண்ட், மாடிஃபைடு சைடு கிரவுண்டு, ஸ்டெம், தென் ரன்னர்ஸ் ஆர் ஸ்டோலன். ரன்னர்ஸ் ஆர் ஸ்டோலன். prostrate aerial stem, then adventist pulp. பல்ப். இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பேஸ் தான் இருக்குதுங்க. இதை ஒரு குறிச்சுங்க. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், adventist bud. அந்த adventist budனா bud from the underground stem, leaf, root. underground root, stem, leaf இதெல்லாம் சார்ந்ததா இருக்கு. அடுத்து பல்ப்ஸ் வந்து அல்லியம், சீபா, ஹயாசியன். அல்லியம், சீபா, ஹயாசியன்த். டியூபர்ஸ் வந்து சொலானம். சொலானம் போடுங்க. காம்ஸ் வந்து கொலகேசியா, குரோக்கஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னது மெயினா வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். தென் செகண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து பார்க்கக்கூடிய பொறுப்பு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுங்க. இதெல்லாம் டவுட் இருக்கான்னு பாருங்க இந்த பாயிண்ட்ல. ஏசெக்சுவல் ப்ராசஸ்ல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ்ல என்னன்னா இண்டிவிஜுவல் ராபிட்லி லார்ஜ் குவான்டிட்டிஸ். இண்டிவிஜுவலா
large quantities are rapidly ஓகேவா. செகண்ட் பாயிண்ட் அடுத்து என்ன சொல்ல வர அப்படின்னா the plant which deserve the characters clone method. Plant clone method methods வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து evolutionary path of view. Part of views. Evolutionary part of views. Asexual reproduction do not asexual part of views do not create the genetic viability. Do not create an genetical viability. தெரிஞ்சுக்கலாம். Then plant population natural selection. Natural selections process. Sexual reproduction method பத்தி பார்க்க அடுத்து. அடுத்த பிளான்ட் வந்து செக்ஷுவல் reproduction. என்னடா அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை போயிட்டு ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். Fusion of male and female gametes. So the male and female gametes. The type of reproduction ensure the genetic diversity of plant. Diversity of plants. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஒன்று, மேல் ஃபீமேல் gametes, then pollination, fertilization, then development of embryo. embryo படிச்சா development of endosperm. இதை பாருங்க. தென் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் ஏரியா போட்டா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வச்சு பாருங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதில் எம்பிரியோ போட்டாச்சு. இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அதை சொல்றேன் பாருங்க. செக்ஷுவல் பிளான்ட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது பிளான்ட்ஸ் அதுல ஒண்ணு ரீப்ரொடக்டிவ் ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட், அதாவது கம்ப்ளீட் ஃப்ளவர். ஆஞ்சியோஸ்பெர்ம் பொறுத்தளவு கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா கேலிக்ஸ்,
கொராலா, ஆண்ட்ரோசியம், கைனீசியம், எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரோசியம், கைனீசியம். இப்போ இதுல இது வந்து செப்பல்ஸ் வழக்கமா தெரியும். பெட்டல்ஸ் மேல் ரீப்ரொடக்டிவ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் அங்கே போட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பிஸ்டில் கார்பல்ஸ் தான் சொல்லுவாங்க. பிஸ்டில் கார்பல்ஸ் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஆந்தர்ல ஸ்டேமன்ஸ். சரியா? இந்த ஸ்டேமன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்டேமன்ஸ்ல ஆந்தர் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், மேல் reproductive organs. இதாவது இந்த இதை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா 2 பார்ட்ஸா இருக்குமா. அதாவது ஸ்டேமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. 1 ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட்ஸ். ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆந்தர்ஸ், பொரான்ஜியோசிஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஆந்தர்ஸ், ஸ்போரோஜினிஸ்டிஸ், ஸ்போராஞ்சியல், sporangial tissues. Usually tetrasporangiate. 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 இது 2 லோப் இருக்கும். வித் 2 லோப்ஸ். அதாவது இப்படி இருக்கும். ரெண்டு லோப் மாதிரி சத்தம் சொல்ல வராங்க. Then 2 lobes, each lobes sporangia, each lobes sporangia, each lobes and sporangia, 2 microsporangia, 2 microsporangia, 2 microsporangia which are separated column, which are separated columns. Columns, sterile tissue connective. Sterile tissues are connective part. அதாவது மொரிங்கா, உல்ஃபியா அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். மொரிங்கா, உல்ஃபியா எக்ஸெட்ரா இதெல்லாம் பார்க்கலாம். ஈச் ஆந்தர் லோப்ஸ் only 1 microsporangia. இதுல each anthers only 1 microsporangia. only 1 microsporangia. இதை ஒரு கொஸ்டின்ல கேட்பாங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா டபுளுக்கு எதிராக மொரிங்கா, உல்ஃபி அதெல்லாம் ஒரு லேபிள் 1 மைக்ரோஸ்பொராஞ்சியாக்கான ஒரு கண்டென்ட்டா போட்டிருக்காங்க. மெச்சூர் ஆந்தர்வால் நல்லா கவனிங்க. மெச்சூர் ஆந்தர்வால் என்னென்ன மாதிரி இருக்குன்றத ஒரு ஐடியா கொடுக்குறேன். Mature antherval can comprise epidermis followed by the endothelium. The mature anthervalல என்ன சொல்ல வராங்கன்னா epidermis followed by
layer of endothelium. Endothelium. Layer of endothelium. 2 to 3 middle layer. 2 to 3 middle layers. எல்லாம் குறிங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பான். எத்தனை லேயர் இருக்குன்னு கேட்பாங்க. சிங்கிள் லேயர் ஆஃப் tapetum. Single layers of tapetum இதுக்கு இருக்கும். Endothelium single or multi-layer originated. Endothelium single or multi-layer. Multi-layer parietal and originated from parietal layer. Layers. Parietal layer. The endothelium has fibrous bond. Endothelium fibrous bond. Fibrous bond. The inner tangential wall. Inner tangential walls. Inner tangential wall. The outer tangential wall thinna இருக்கும். Wall thin. Pinus lens. Pisum and lens. Endothelium wall small amount of pectin. Wall small amount of pectin. Pectin இருக்கும், lignin இருக்கும். Lignin இருக்கா? The anther wall which open by longitudinal side. Anther wall which open by longitudinal endothelial cells. Longitudinal endothelial walls. Longitudinal endothelial walls இருக்கா? Around the junction 2 sporangia. Around on 2 sporangia. 2 sporangia போட்டாச்சு. Lack of this thickening. Cells. இது வந்து hygroscopic histochemistry type. Scopic histochemistry types. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் குறிச்சுக்கோங்க. இது வந்து சி டைப். அதாவது டப்பித்தம் லேயர்ல 2 டைப் சொல்றாங்க. ஒன்று சி டைப் லேயர், அதாவது சி டைப் லேயர் பரபர் டப்பித்தம் இன்னர்மோஸ்ட் ஆந்தர் வால். Innermost anther wall. Okay, anther wall cells. The important of அதாவது sporogenous tissues, sporogenous tissues through the tissue. இந்த மாதிரி இருக்கா? The capital Alecteria damsani.
tapetal, Electronia Thomson. இதெல்லாம் கேட்பாங்க. இதுல large towards inner C tapetum, large towards inner side. P tapetum, small outside tapetum, outwards side. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. பேஸ் அண்ட் பிஹேவியர் அமிபாய்டு பார்த்து, இன்னொன்று செக்ரிட்டரி பார்த்து. ஒன்று அமிபாய்டல், இன்னொன்று கிளாண்டுலர். சரி, கிளாண்டுலர் பெரிபிளாஸ்மோடியல். இந்த மாதிரி. அதாவது கேபிட்டல் செல்ஸ் க்ரோ பெரிபிளாஸ்மம், அதாவது ஸ்போர் மதர் செல்ஸ் சார்ந்துதான் இருக்கும். ஸ்போர் மதர் செல்ஸா, அதாவது நரிஷ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அலிஷ்மா டைஃபா, இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மிஜிலா ஹெலிபோரஸ் ஃபோடிடா, அண்ட் மிஜிலா, இதெல்லாம் எக்ஸெப்டா இருக்கும். இதே மாதிரி உப்பீஸ் பாடிஸ்னு ஒன்று ஒரு முக்கியமானது இருக்கு. உப்பீஸ் பாடிஸ் நல்லா கவனிச்சு வாங்க. உப்பீஸ் இதையே சில நேரம் கேட்பாங்க. போரிஸ் பாடிஸ், உப்பீஸ் பாடிஸ்னா, அதாவது கிளாண்டுலா டபிட்டம், கிளாண்டுலார் டபிட்டம் தான் உப்பீஸ் பாடி. சரியா, ஒன்லி த கிளாண்டுலர் ப்ரொடியூஸ் த ப்ரொடியூஸ்மெண்ட், நோ அமிபாய்டல் டபிட்டம். சரியா, இது வந்து திக்கனிங் ஆஃப் எக்ஸின், எக்ஸ்டர்னல் எக்ஸின் பார்ட். அதே மாதிரி செக்ரிட்டரி தான் டபிட்டம் டிஸ்இன்டகிரேட். டிஸ்இன்டகிரேட் பார்ட்ஸ்ல நியூ மெம்பரன்ஸ், டபிட்டல் மெம்பரன்ஸ். இதுல எதெல்லாம் தேவையானது அதெல்லாம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா, இது ஒரு அவுட்லைன் பார்த்துங்க. அப்புறம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்க்கலாம். ஆந்தர் வால்ல என்னென்ன இருக்குன்றத ஒரு ஐடியாவோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஐடியாவோட என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்கன்னு அன்பு உறவுகளே, நீங்க ஆன்சர்ஸை நல்லா பாருங்க. ஆன்சர்ஸ்ல 4 சாம்பர், 2 வால் இருக்கும். அதுல ஈச் லெவல் இருக்கும். ஒன்லி 1 இருக்குது. ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த ஃபிலமெண்ட், இந்த ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் இதுல கேபிட்டல் லேயர், அமிபாய்டல், செக்ரிட்டரி கிளாண்ட், இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயும் எத்தனை லேயர் இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்குன்றத மட்டும் நீங்க அப்படியே ஒவ்வொரு கிளான்ஸ் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதுல இருந்து என்ன சொல்ல வாருன்னா, மெயின் ரீசன், மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த கிளாண்டுலர், இந்த ஆன்சர்ஸை மட்டும் நீங்க ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனுடைய அந்த அறைகளை சார்ந்து என்னென்ன இருக்குது, எப்படி எல்லாம் செயல்படுத்துதுன்னு சும்மா ஒரு கிளான்ஸ், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட ஆன்சர்ஸை வச்சு பாருங்க. இந்த ஆன்சர்ஸுக்கான கொஸ்டின்ஸை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பான். ஆனா இந்த மாதிரி என்னென்ன லேயர்ஸுக்கான ஸ்பெஷல், அதாவது ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூஸை டபிட்டம், ஃபுட் மெட்டீரியல்ஸு அப்படி சொல்லுவாங்க. ஃபுட் மெட்டீரியல்ஸு, ஸ்பெஷல் டைப் ஆஃப் டபிட்டம், இன்னர் மஸ்டர், இந்த மாதிரி என்ன சொல்ல வரனா மெயின் ரீசன் தான் ஃபுட் மெட்டீரியல்ஸு, டபிட்டம், இந்த மாதிரி எண்டோசிஸ், ஸ்போர் மதர் செல்ஸு,
என்ன சொல்றா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க எப்ப ஆன்சர்ஸ் பார்த்தாலும் இந்த இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அவுட்லைன் தான் இது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.